எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிட்டோம். மட்டு இல்லாம சவுத் ஆப்பிரிக்கா ஹவ் கிரியேட்டட் ஹிஸ்டரி 1/5 விக்கெட்ஸ் WTC ஃபைனல்ல. யாரும் எதிர்பார்க்காததை எதிர்பார்க்கும் வருஷமா இருக்கு 2025. பட் தென் டீம்ஸ் ரொம்ப நாளா வெயிட் பண்ணவங்க எல்லாரும் கண்டிப்பா ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சவங்க எல்லாம் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் RCB, இப்போ சவுத் ஆப்பிரிக்கா. லாங்கஸ்ட் வெயிட் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் 27 வருஷம் ஃபார் அ கண்ட்ரி. சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிருக்காங்க ஒரு ICC டைட்டில் ஆஃப்டர் 27 இயர்ஸ். இதுக்கு முன்னாடி அவங்க ஜெயிச்சது வந்து 1998 அந்த ICC நாக் அவுட்னு வந்துச்சு. இப்போ வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி அப்படின்னு மாத்தி இருக்குது. ஒரு எக்ஸ்ட்ராடினரி வின் எய்டன் மார்க்ரம் ஸ்டுட் அப் அண்ட் அவர் ஒரு டிஃபைனிங் இன்னிங்ஸ் ஆடி ஜெயிக்க வச்சிருக்காரு சவுத் ஆப்பிரிக்காவை. மட்டு வரல இன்னைக்கு. முதலாளியும் டாக்லும் சொல்லுங்க, அதுக்கப்புறம் வில் டேக் இட் ஃப்ரம் தேர். 27 வருஷமா வெயிட் பண்ணிருந்தாங்க. அதுல வந்து எத்தனை ஹார்ட் பிரேக், 2 குவார்டர் ஃபைனல், 12 செமிஃபைனல், ஒரு ஃபைனல், எல்லாத்தையும் கொடுத்து விட்டு ஃபோக்கஸ் இந்த டேகோட ரொம்ப வருஷமா சுத்திட்டு அந்த டீம் ஆக்சுவலா அந்த டீம் ஃபுல்லாவே போயிருச்சு. இந்த புது டீம், ஸோ அட்லீஸ்ட் தே பிலீவ் இன் தெம்செல்ஸ். நிறைய கான்ட்ரவர்சி இருந்துச்சு. அவங்க வந்து 7 மேட்ச் தான் ஜெயிச்சாங்க, உள்ள வந்துட்டாங்கன்னு. அதெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் இரஸ்பெக்டிவ்லி தே கேம் டு த ஃபைனல்ஸ். நல்லா ஆடினாங்க. அது மாற்றம் அதுவும் சொல்ல தேவையில்லை. 4th இன்னிங்ஸ் வந்து அதுவும் ஆஸ்திரேலியாவோட 3வது செஞ்சுரி நினைக்கிறேன். டீம் டு வின். ஒரே ஒரு தப்பான ஷாட் தான் ஆடினார். 200 பால் கிட்ட பேஸ் பண்ண 200 பால் மேல பேஸ் பண்ணாரு. ஒரே ஒரு தப்பான ஷாட், அது வந்து விக்கெட் ஆயிடுச்சு. இல்லாட்டி முந்தா நாள் வந்து மட்டு நானும் பண்ணிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் டே 2 முடிஞ்சோடனே ரிவ்யூ மட்டு வந்து சொல்லிச்சு மார்க்கம்லாம் ஏன் அவங்க எடுக்கிறாங்கன்னு தெரியல. டெஸ்ட் மேட்ச்ல அவங்க அகாமடேட் பண்ணணும்னு ஓப்பனிங் இறக்கி விடுறாங்க அப்படின்னுச்சு. அது மார்க்கம் கேட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். பாத்தீங்கன்னா தெரியும், முந்தா நாள் வீடியோ போய் பாருங்க. மட்டு மார்க்கம் பத்தி சொன்ன முத்துக்கள்லாம் உங்களுக்கு தெரிய வரும். ஆனா மட்டு மார்க்கம்லாம் பிடிக்காது அதுக்கு. இல்ல, மட்டு டிஸ்மிஸ் பண்ற பிளேயர் நிறைய பேர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க அடுத்த நாள். அது என்னமோ மட்டு சொல்றதை கேட்டுறாங்க, என்னமோ கொந்தளிச்சு போய் இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இல்ல மட்டு வந்து இன்டைரக்டா அவங்கள பூஸ்ட் பண்றாரான்னு தெரியல. மட்டு மேஜிக். சரி, இன்னொன்னு நான் சொன்னேன் முந்தா நாள் நீங்க பேசுறதுக்கு முன்னாடி. முந்தா நாள் நானும் மட்டும் பேசினப்ப என்ன சொன்னோம்னா, ஆஸ்திரேலியா நோஸ் அஹெட், ஒரு எட்ஜ் இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட்ல நான் ரொம்ப வருத்தப்பட்டு ஒன்று சொன்னேன். இந்த மாதிரி எல்லாம் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் 2.5 நாள்ல முடிய போகுது அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு ஃபர்ஸ்ட் 2 நாள். அது வந்து எனக்கு பெரிய வருத்தம். 4 நாளாச்சும் போகணும். ஒரு WTC ஃபைனல் அப்படிங்கிறது டே 4 வரைக்குமாச்சும் போனாதான் கொஞ்சம் இது. கேமே போயிடுச்சு, எல்லாரும் இப்போ இப்படி அவுட் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்லாம் நான் சொல்லிட்டு இருந்தேன். இன்னொரு பாயிண்ட் நான் சொன்னேன், அந்த பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்கணும் அப்படின்னா மட்டும் என்ன சொல்லிச்சுன்னா, ஒருத்தராவது ஒரு ரிக்கில்டன் மாதிரி ஒருத்தர் வந்து இஷ்டத்துக்கு அடியை போட்டு விடணும் அப்படின்னு சொல்லிச்சு. நான் என்ன சொன்னேன்னா, 2 பிளேயராவது வந்து 100 பால் மினிமம் ஃபேஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடினாதான் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். 100 பால், அதாவது மெய்டன் மார்க்கம் 207 பால்ஸே ஃபேஸ் பண்ணிட்டாரு. 2 பிளேயருக்கு அவரே ஆடிட்டாரு. பவுமான் 134 பால்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதனால தான் மேட்ச் வந்து போச்சு. நேற்று ஃபுல் டே போச்சு, இன்னைக்கு வந்துச்சு. அவங்க வந்து விக்கெட்டும் வந்து காட் ஈஸியர் டு பேட், நத்திங் டேக்கிங் அவே ஃப்ரம் தட். ஃபர்ஸ்ட் 2 நாள் டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு. தேர்ட் டே 4 வந்து விக்கெட் பிகேம் ஈஸி டு பேட். பட் அவங்க அப்ளை பண்ணி ஆடிருக்காங்க, அதுதான் முக்கியம். டெஸ்ட் மேட்ச் வந்து அப்ளை பண்ணி ஆடணும், அதை வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. மார்க்ரமும் சரி, பவுமா வித் அன் இன்ஜுரி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 2 பேரும் கிட்டத்தட்ட 350 பால் சேர்த்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. பவுமா வந்து அந்த இன்ஜுரி ஆனப்பே வந்து 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி பரவாயில்ல, இன்ஜுரியோட கண்டினியூ பண்ற, ரிட்டையர்ட் ஆகாம கண்டினியூ பண்றேன்னு தான் ஆடினாரு. ஸோ நல்ல கால் அது. அதுக்கேத்தால டெலிவரும் பண்ணாரு. அதுக்கப்புறம் 100 பால் ஃபேஸ் பண்ணாரு, ஒரு 50 அடிச்சாரு. ஸோ கிரெடிட் டு பவுமா. கண்டிப்பா அவரு ஒரு கேப்டனா இருந்து ஒரு கேப்டன் சின்னிங் ஆடினாரு. அவரோட கான்ட்ரிபியூஷன் மேஜர். இன்னொன்னு வந்து சொன்ன மாதிரி சிச்சுவேஷன் ஏத்தாப்புல ஆடினாங்க. ஒரு இந்த கண்டிஷன்ஸ்ல இப்படிதான் ஆடணும், அதுவும் இப்படி போலிங் அட்டாக்ல மாக்ரம் ஒரு நல்ல கிளாஸ் எடுத்தார். இது ஹோப்ஃபுல்லி இந்தியா பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த கண்டிஷன்ஸ்ல இதை வாட்ச் பண்ணி இப்படிதான் பேட்டிங் பிடிக்கணும். அது அதான் சாஃப்ட் ஹேண்ட்ஸ். அதனால அவங்களுக்கு வந்து பெருசா வந்து எட்ஜ் ஆனாலும் கேட்ச் போல, 4 போல எல்லாமே அவங்க அடிச்சாலும் அந்த ஒவ்வொரு தடவையும் போனப்பையும் அந்த நொண்டிக்காலையும் வச்சுட்டு அவர் தெம்பபமாக ஒரு 3 ஓட வச்சாரு மாக்ரம். அவர் கிட்டத்தட்ட வந்து ஓடுன்னு ஓட வச்சாரு. அவரும் ஈடு கொடுத்து ஓடினார். ஸோ அந்த 4 பாயிண்ட் எல்லாமே 3-3-3 கன்வெர்ட் பண்ணாங்க. அதுவும் கிரெடிட் கொடுக்கணும். ஸோ பிச் ஈஸ் அவுட் ஆனாலும் இன்னைக்கு காலையில கொஞ்சம் வேலை காட்டுச்சு. கொஞ்சம் பவுன்ஸ், கொஞ்சம் மூவ்மெண்ட் இருந்துச்சு. அதுதான் தெம்பா அவுட் ஆனாரு. பட் கடைசி ஒரு தெம்பா முடிச்சுட்டாங்க மேட்ச். அதுதான் மார்னிங்ஸ் கொஞ்சம் மூமெண்ட், அசிஸ்டன்ஸ் இருக்கும் சீமர்ஸ்க்கு, இது பண்ணிட்டாங்க. பட் 2 டீமுமே அந்த ஸ்பின்னர் வந்து எடுத்திருக்க தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஏன்
மட்டும் இந்த பாயிண்ட் சொல்லிச்சு, கரெக்டாக தான் சொல்லிச்சு. ஸ்பின்னர்ஸ் தேவையில்லை அப்படின்னு ப்ரீ மேட்ச் ப்ரிவியூலேயே சொல்லிச்சு. நான் என்ன சொன்னேன்னா சப்போர்ட் பவுலர் ஒருத்தர் யூஸ் பண்ணலாம் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தொடர்ந்து போட்டிருக்கும்போது பிரேக் இருக்கும், ஒரு 2 ஸ்பின்னர் அப்படியே வச்சு இது பண்ணலான்னு. பட் அவங்க வந்து செகண்ட் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா மட்டும்தான் நேத்தன் லைன் அப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க. 26 ஓவர் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் 8 ஓவர் 6 ஓவர் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க அவங்க மொத்த 3 இன்னிங்ஸுமே. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து ஸ்காட் போலன் மாதிரி ஒருத்தர் எடுத்துருந்துருக்கலாம் ஆஸ்திரேலியா. அவங்க வந்து டேன் பேட்டர்சன் மாதிரி ஒருத்தர் எடுத்துருந்துருக்கலாம். அது அவங்க 2 பேருமே பண்ணலை. இப்போ புட்டுகெதர் பார்த்தீங்கன்னா 50 ஓவருக்கு மேலே போட்டிருக்காங்க ஸ்பின்னர்ஸ் இந்த டெஸ்ட் மேட்ச்சில். 1 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ அது வந்து எடுக்காமலே இன்னொரு சீமரை 2 பேருமே எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம இப்போ சொல்லலாம். பட் அவங்க விக்கெட்டை பார்த்து அந்த கால் எடுத்திருக்காங்க. அது வந்து இப்போ யூஸ்வலா இந்த 4th டே இன்னைக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஸ்பின், நேத்து அந்த ரஃப் மார்க் வச்சு ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சலையான்னு. ஒருவேளை இந்த மேட்ச் 5வது நாள் வரைக்கும் போயிருந்தா அந்த ஸ்பின்னர்ஸோட ரோல் அதிகமா இருந்திருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த ஸ்பின்னர் எடுத்த டீம் வந்து ரெயின்லாம் வந்திருந்தா ஸ்பின்னர் இது மாறி இருக்கும்ல. இல்லடா, அந்த வெற்றி சொல்ற பாயிண்ட் தான். இப்போ கடைசி நாள் போயிருந்துச்சுன்னா ஸ்பின்னரோட ரோல் இன்னும் ஒரு ஸ்பின்னர் கண்டிப்பா தேவையா இருந்திருக்கும். இப்ப அவங்க இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் முடியும். நம்மளுக்கு முதல் 2 நாள்லயே அந்த ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸ், அதாவது முதல் 2 நாள் ஓவர் காஸ்ட் கண்டிஷன் இருந்துச்சு. அதனால டீம்ஸ் நல்லா விளையாண்டாங்க. நேத்துல இருந்து அந்த இது வெதரும் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, பிச்சும் வந்து வேர் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அதனால பெரிய அளவுக்கு அசிஸ்டன்ட் சீமஸும் கிடைக்கல. பட் இது 5th டே போயிருந்தா கண்டிப்பா ஒரு ரோல் இருந்திருக்கும் தான் தோணும். இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கும், ரோல் இருந்திருக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கு அக்செப்டட். இன்னொன்னு என்னன்னா, இந்த ரபாடா நம்ம ஐபிஎல்ல பார்த்த ரபாடா வேற, இந்த ரபாடா வேற. ஃபார்ம் இஸ் டெம்பரவரி. லாகுல் அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆமா, அதனால 9 விக்கெட் இந்த இன்னிங்ஸ்ல. அவரும் வந்து ஒரு டிஃபைனிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு சவுத் ஆப்பிரிக்காக. கவாஜா இவங்க பெர்ஃபார்மன்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்க ஓரளவு ஆடி இருந்தா இன்னும் பெட்டரா. கவாஜா ட்ரெயின் நான் சொன்னேன் ப்ரிவியூலயே. கவாஜா வந்து இந்த எக்ஸ்க்ளூசிவா அவங்க கவாஜா லபுஷ்னையும் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக எடுத்தாங்க. அன்பார்ச்சுனேட்லி அது பெரிய அளவுக்கு அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஸ்மித் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் வந்து அவர் கொஞ்சம் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் டஃபா இருந்திருக்கலாம். பட் அது எப்படி போயிருக்குன்னு சொல்ல முடியாது. இன்னும் எனக்கு ஒண்ணு தோணுச்சுன்னா, இப்போ ஆஸ்திரேலியா லீடர்ஷிப்ல வந்து 2 வாட்டியுமே அவங்க டாப் ஆர்டர் வேஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல ஓபனிங் ரெண்டுமே. இல்ல அது தெரியும் லாகுல், நமக்கு டாப் ஆர்டர் நம்ம ஃபேண்டசி எடுக்கும்போதே என்ன சொன்னோம், டாப் ஆர்டர்ல வந்து எடுக்காதீங்க. இது மேட்ச் அப்ஸே வந்து மிடில் ஆர்டர் லோவர் ஆர்டர் தான் எப்படி கண்ட்ரிபியூட் பண்ணி கொண்டு போக போறாங்கன்னு இந்த கேம் டிஃபைன் ஆக போகுது. அதனால டாப் ஆர்டர்லாம் எடுக்காதீங்க ஃபேண்டசிக்கு தான் சொன்னோம். இப்ப இந்த ஸ்டார்க்கு அந்த 50 ரன் அடிக்காட்டி இந்த மேட்ச் நேச்சே முடிஞ்சு போயிருக்கும். சோ அது இன்னொன்னு வந்து என்ன சொல்லிட்டுனா, ஸ்மித் வந்து நல்லா ஃபார்ம்ல இருந்தாரு. இப்போ அது கிளாஸ் காமிச்சிட்டு இருந்தாரு. பட் அவர் கையில அடிபட்டோன்னா வெளியே போயிட்டாரு. மேபி அது ஒரு லீடர்ஷிப். அவங்க யூஸ்வலா இந்த அவர் கேப்டனா இருந்திருக்காரு. ஒரு இன்னொரு வியூ பாயிண்ட் கிடைச்சிருந்தா ஒரு டிஃபரன்ஸ் விட மேடான்னு தெரியல. அவர் கேப்டன்சி ஆன் ஃபீல்ட் இருந்திருந்தா இப்ப மேட டிஃபரன்ஸ் சொல்ல முடியாது. கமின்ஸ் மட்டும் தான், மற்ற எல்லாருமே சீனியர் பிளேயர்ஸ் தான். பட் இருந்தாலும் ஒரு கேப்டன்சி ரோல் ஸ்மித் மாதிரி ஒரு சீனியர் பிளேயர், ஒரு எக்ஸ் கேப்டன் இருந்திருந்தா கூட ஹெல்ப், அது ஒரு காரணம் சொல்லலாம். ஆனா அவர் அன்பார்ச்சுனேட் டிஸ்லோகேட் பண்ணிட்டு வெளியே உட்காந்துட்டாரு. லாகுல் இன்னொரு ஃபன் ஃபேக்ட் சொல்றேன். ஜாஷ் ஹேசல்வுட்டும் ஸ்டார்க்கும் இது வரைக்கும் ஃபைனல் தோத்ததே இல்லைன்னாங்க. ஸ்டார்க்குமா? நான் ஹேசல்வுட் மட்டும் தான் தோக்கல. ஹேசல்வுட் ஸ்டார்க்கும் தான். ஹேசல்வுட் ஐபிஎல் போயும் போட்டாங்க. அது ஐபிஎல் பிரான்சைஸ் ஃபைனல் தோத்தது இல்லைன்னு. இது வந்து ஐசிசி ஃபைனல் 2 பேரும் தோத்ததே இல்லைன்னாங்க. அது வந்து பவுமா. இன்னொன்னு, ஃபர்ஸ்ட் நான் ஏசியா பசிபிக் டீம் டு வின் WTC டைட்டில். அப்படியா? ஏசியா பசிபிக் டீமா? ஓகே. ஏசியா சாரி ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இந்தியா தானே ஜெயிச்சிருக்கு. இந்தியா ஜெயிக்கல. இன்னொரு ஃபன் ஃபேக்ட் சொல்றேன். இதுதான் வந்து செம ஃபன் ஃபேக்ட். இந்த 3 பேர் கடைசி இந்த ஈச் ஃபார்மேட்ல நடந்த ஐசிசி டோர்னமெண்ட் எல்லாத்தையுமே ஆஸ்திரேலியா இல்லாம டீம் தான் ஜெயிச்சிருக்கு. ஆஸ்திரேலியா ஹஸ் நெவர் மேனேஜ் டு வின் இன் எனி ஃபார்மேட். இந்த கடைசியா நடந்த எந்த டோர்னமெண்ட்லயுமே 50 ஓவர் சாம்பியன்ஸ் டிராஃபி அவங்க வந்து நாங்கள் இந்த ஃபார்மேட்டை சீரியஸாக எடுத்துக்கலையா, இந்த டோர்னமெண்ட் சீரியஸாக எடுத்துக்கலாம் சொன்னாங்க. அது அவங்க குவாலிஃபை ஆகலை. நியூசிலாந்து தானே ஜெயிச்சாங்க வெற்றி அந்த மேட்ச். இது வந்து அடுத்து வேர்ல்டு T20 வந்து இந்தியா தான் ஜெயிச்சிருக்கு. சவுத் ஆப்பிரிக்காவோட WTC ஃபைனலுக்கு வந்து தோத்துட்டாங்க. ஸோ ஆஸ்திரேலியா ஹேஸ் நெவர் ஒன் டைட்டில். கடைசியாக நடந்த எல்லா ஃபார்மேட்லையும், எல்லா டோர்னமெண்ட் ஐசிசி டோர்னமெண்ட்லையும் ஈச் ஃபார்மேட்லையுமே வந்து தே நாட் மேனேஜ் டு வின் த டைட்டில். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஓடிஐ வேர்ல்ட் கப் ஜெயிச்சாங்களா? அது மட்டும் தான் அந்த இந்தியால கடைசியா அந்த ஃபார்மேட்ல நடந்த டோர்னமெண்ட். இன்னொன்னு வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் லாஸ் ஃபார் ஆஸ்திரேலியா ஃபார் ஃபைனல் இன் சின்ஸ் 2001 ஆஃப்டர் லூசிங் டு
பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி. ம் வெயிட் ஆவீங்க. அவ்வளோதான். ம் எல்லாம் இந்த வருஷத்துலேருந்து எல்லாம் மாறிடுச்சு. எல்லாத்தையும் ஆனா மறுபடியும் மாறிட்டீங்க. ம் ஆஸ்திரேலியா வந்து நம்ம மட்டோடைய ஃபேண்டசி டீம் மாதிரி ஒரு காலத்துல இருந்துச்சா? ம் இப்ப வந்து எல்லா டீமும் ரியல் டீம் ஜெயிச்சு மாதிரி ஜெயிச்சு ஆயிடுச்சு. போர் அடிக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி. இல்ல ம் இன்னொரு கிரெடிட் வந்து சவுத் ஆப்பிரிக்காவோட சப்போர்ட் ஸ்டாஃப் கொடுக்கணும். அவங்க கோச் இந்த ம் புது கோச் கான்ட்ராக்ட் வந்ததுல இருந்து கொஞ்சம் டர்ன் அவுட் பண்ணியிருக்காரு. பிராட ம் வந்து அவங்க கூப்பிட்டாங்க ஒரு நாளைக்கு வந்து கோச்சால ஒரு கன்சல்டன்டா ஒரு டின்னர் பிளஸ் எங்களோட டீமோட பேசுங்க. ஸோ பிராட் கமெண்ட் சொல்லிட்டு இருந்தாரு. நான் போய் பேசினேன். நான் ஆனா பெரிய இன்புட் கொடுக்குற அளவுக்கு எதுவும் இல்லை. அவங்க ஏற்கனவே ரெடியா ப்ரிப்பேரா தான் இருந்தாங்க. நான் கொடுத்த அப்படிலாம் ஒண்ணு information இருந்திருக்காது பிரதர். காசு கொடுத்துருக்க மாட்டாங்கன்னா வந்திருப்பாங்க திருப்பி. இதான் ஒரு இல்ல முன்னாடியே சொல்லிட்டாங்க ஒரு நாள் மட்டும் தான் சொல்லி ரபார்டாட்ட பேசிட்டேன். தே ஹேட் தேர் பிளான்ஸ் ஆல்ரெடி. அவன் வெரிஃபை மட்டும் பண்ணிக்கிட்டாங்க. நாங்க போட்ட பிளான்ஸ் கரெக்டா இல்லையான்னு சொல்லி தேவர் குவைட் கிளியர் வந்தது. ஸோ அவங்க ஒரு ஸ்கெட்சி புக்கோட தான் வந்திருக்காங்க. ஆனா டாஸ் வைட்டல் டாஸ் நினைக்கிறேன். டாஸ் ஜெயிச்சது வந்து கண்டிப்பா நம்ம முதல் நாளே பேசணும் ப்ரிவியூல ஓவர் டாஸ் கண்டிஷன்ஸ் இருந்துச்சு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்டே பவுலிங் இருக்கணும்னு. அதே மாதிரி ஐ திங்க் டாஸ் வாஸ் க்ரூஷியல் ஃபார் தம். டாஸ் குரூஷியல் தான். அவங்க பெட்டர் கண்டிஷன்ஸ்ல ரெண்டு டீமுக்குமே பேட்டிங் கிடைச்சிச்சு வெற்றி. அவங்க ஃபர்ஸ்டே அவுட் ஆக்குனதுல அவங்களுக்கு இன்னொரு டிராபேக்கும் இருக்கு. டக்குன்னு அவங்களுக்கும் வந்துருச்சு பேட்டிங்கு. அதே சமயம் கொஞ்சம் பெட்டர் கண்டிஷன்ஸ்ல அப்போசிஷனுக்கும் கிடைச்சிருச்சு பேட்டிங்கு. பட் ஓகே, ஃபேர் இனஃப். ரெண்டுக்குமே இதுதான். பட் ஸ்டார்க் அதான் நல்ல கண்டிஷன் வரும்போது அவங்க அன்பார்ச்சுனேட்லி அவங்க டாப் ஆர்டர் லூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒர்க் அவுட் லைக் தட். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து நல்லா ஆடினாங்க. பெட்டிங்ஹாமும் நல்லா ஆடினாரு. இல்லாட்டி அந்த 100 கீழே அலோட் ஆயிருப்பாங்க அவங்க. ஆஸ்திரேலியா பத்தி ஒரு ஃபன் ஃபேக்ட் சொல்றேன். ஃபன் சொல்லு. ஃபேக்ட்ல கழுவி ஊத்துற ஆஸ்திரேலியா fact. வச்சு ஃபன் பண்ண ஆரம்பிச்சிங்க நீங்க இப்ப. டாப் ம் 5 பேட்ஸ்மேன் ஆவரேஜ் இந்த 2 இன்னிங்ஸ் வந்து 21. ம் ம். ஸோ அது ஸ்டீவ் எப்படி இருந்து ஸ்மித்தோட ஆஸ்திரேலியா அப்படிங்கிறீங்க? டோட்டல் இன்னிங்ஸ் ஆவரேஜ் வந்து 17. லோவஸ்ட் ஃபார் ஹிம் இன் டெஸ்டட் லாட்ஸ். ம் அப்புறம் லயன் வந்து அவ்வளவு ஓவர் போட்டு ஒரு விக்கெட்டும் எடுக்கல. அதுதான் சொன்னமே. இல்ல ரெண்டு டீம் வந்து ஸ்பின்னர்ஸ் 50 ஓவருக்கு மேல இல்ல போட்டிருக்காங்க. அவரு ஹெட்லி அவர் எல்லாத்தையும் எதுவுமே கணக்கு விக்கெட் சேர்த்தா. எடுக்கல மாதிரி. ஆ இதே இது வந்து அண்ணா வந்து விக்கெட் எடுக்கலன்னா மட்டும் சொல்றீங்கல்ல. அண்ணா எல்லாம் வந்து வருவீங்க, ஃபாரின்ல எல்லாம் விக்கெட் வரிஞ்சு எடுக்க கட்டிக்கிட்டு. மாட்டேங்கிறாரு. ஆ நேத்தன் அண்ணா லயன்னா உங்களுக்கு இது, அண்ணானா டொமேட்டோ கெச்சப்பா. ம் நேத்தன் ஏய், லைன் என்னதான் இருந்தாலும் அண்ணா ஒரு கோட், அந்த கோட் ஸ்டேட்டஸோட இருந்துடணும். இப்ப கீழே ஆ இறங்கி இது பண்ணக்கூடாது. அப்படியே ரிட்டையர் பாவம் அண்ணா. ஆயிடணும். அண்ணா வந்து யூஸ்வலா ஒரு ரவீந்திர ஜடேஜா இருக்கிறதுனால ஒரு அண்ணா வந்து வெரி அண்டர் ரேட்டட் பவுலர் ப்ரோ. ஏன்னா அனில் கும்ப்ளேக்கு அப்புறம் மோஸ்ட் ரேட் ஹையஸ்ட் விக்கெட். டெஸ்ட்ல தான் நம்ம பேசுறோம். அதான் இல்ல டெஸ்ட்ல கூட நிறைய தடவை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் செகண்ட் சாய்ஸ் பவுலர் தான் வச்சிருந்தாங்க. பட் லயன் ம் வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பவுலர் எதிர்பார்த்து வச்சிருந்தாங்க. பட் அண்ணா வந்து என்ன சொல்றது, அவர் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லா யூஸ் பண்ணாரு. நிறைய தடவை பேட்டிங் வச்சு சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு. அதே இது லைன் பண்ண வர முடியாது. ரெட் பால்ல வந்து அண்ணா வந்து அன்டிஸ்பியூட்டட் கோட். கண்டிப்பா. இந்த இப்போ அவர் என்னதான் க்ளவுஸ் கிஃப்ட் பண்ணாலும் அதெல்லாம் பழைய காலத்துல So, சில இந்த சேஞ்ச். மேட்ச் பியூ வெப்ஸ்டர் அவர் அந்த இன்க்ளூஷன் அந்த காலை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பியூ வெப்ஸ்டர் பியூ வெப்ஸ்டர் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா ஆடினார் பேட்டிங். செகண்ட் அதுக்கப்புறம் பவுலிங் பெரிய அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு மாடரேட் கான்ட்ரிபியூஷன் தான். ஓரளவுக்கு அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அந்த இம்பாக்ட் கிரியேட் பண்ணல. அதுதான் நான் சொல்றேன். ரெண்டு டீமே அந்த ஆல்ரவுண்டர்ஸ் வந்து உழப்பிட்டாங்க வெற்றி. இந்த சைடு வந்து முல்டர் ஒன்றும் பெருசா இது பண்ணல, இந்த சைடு பியூ வெப்ஸ்டரும் பெருசா இது பண்ணல. அவங்க இன்னொன்னு வந்து கேமரூன் கிரீன் ரிட்டர்ன் கிளாஸ்டர்ல வந்து 2 செஞ்சுரி அடிச்சா 3 செஞ்சுரி அடிச்சான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அவுட் டக் அவுட், ரெண்டாவது ஆடுறன்னு ஏதோ அடிச்சாரு. ஸோ அன்பார்ச்சுனேட்டா அது ஒரு 1 டவுன் வேஸ்டா போயிடுச்சு. லாங் டேர்ம்ல நம்பர் 3 ஒர்க் அவுட் ஆகாது கேம் கிரீனுக்கு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல அவர் he should drop down to பியூ வெப்ஸ்டர்ஸ். பவுலிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா he should drop down to பியூ வெப்ஸ்டர்ஸ் ஸ்பாட். இப்போ வந்து ஸ்மித் இப்போ வந்து விளையாட போறது இல்ல. ப்ராபபிலி அட்லீஸ்ட் ஒரு டெஸ்ட் ஃபார் வெஸ்ட் இண்டீஸ். அதே டூர் மிஸ் பண்ணுவாரு ஸ்மித். டிஸ்லோகேஷன் தானே? டிஸ்லோகேஷன் தான் அது. மோஸ்ட் லைக்லி அவர் அது இந்த ஃபிங்கர் லிட்டில் ஃபிங்கர் தான். ஸோ கிராஸ் பண்ண முடியுமா, ஃபீல்டிங் பண்ண முடியுமான்னு தெரியல. ஒரு மேட்சாவது மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படியும் ஒரு 4-6 வீக்ஸ் ஆகாதா? 4 வீக்ஸ் போதும். அதுக்கப்புறம் they can return. பட் அவங்க என்ன பிளான் எடுக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. இது வந்து இங்கிலீஷ் வெளியே உட்கார்ந்துருக்காரு. அவர் வச்சிருந்தா இட் குட் ஆல்சோ மேட் a difference. நம்ம ஃபார்ம் பிளேயர் ஆல்வேஸ் பெட்டர் டு ஹேவ் இன் டீம். பட் அவங்க அந்த கால் எடுக்கலாம். நான் ப்ரீவியூல சொன்னா எடுக்க மாட்டாங்கன்னு. விரேன் விளையாண்டது ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட் அஹெட் ஆஃப் somebody like டோனி டிசோர்சி. பட் தே ஒன். இதுக்கு மேல ஒன்றும் மேட்டர் இல்லை அது. பட் இங்கிலீஷ் ஆடி இருந்திருக்கலாம். அவர் ஹைண்ட் சைட்ல பார்க்கும்போது எஸ் தே குட் ஹவ் பிளேட் இங்கிலீஷ்.
லபூஷனுக்கு பதில் அவர் ஆடி இருக்கலாம். பிளஸ் அவர் ஃபார்ம் தானே இருந்தாரு, சொல்ல முடியாது. சரி, அது அவங்க சாய்ஸ், அவங்க எக்ஸ்பீரியன்ஸ். லபுஷனேவே டிராப்பே பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு அது என்னமோன்னு தெரியல. அவங்க அப்படி ஒரு ஃபேவரட் லபுஷன். லபுஷன் வந்து அவங்க என்ன பண்ணாலும் டிராப்பே பண்ண மாட்டாங்க. அது இந்த யூஸ்வலா நம்ம இந்தியா டீம் அதை டிராப் பண்ண போற டைம்ல ஏதாவது செஞ்சுரி எடுக்கிறாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பெர்ஃபார்மன்ஸ். அந்த காலத்துல வெங்கடேஷ் பிரசாத் அப்படி பண்ணுவாரு. லாகுல் வெங்கடேஷ் பிரசாத் கோட். ஆக்சுவலா வெங்கடேஷ் பிரசாத்தை பத்தி தப்பா பேசக்கூடாது. வெங்கடேஷ் பிரசாத் டேய் என்னடா பேசுற? டேய் அந்த காலத்துல வெங்கடேஷ் பிரசாத்ங்கிறது ஒரு 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 என்னது ஒரு ஒரு என்டர்டைன்மெண்ட். அவரு வெங்கடேஷ் பிரசாத் எமோஷனா? அமித் சோகல் விக்கெட்டா? யாரு விக்கெட்? அந்த போல்ட் செதற விட்டீங்க, ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் பார்த்தா அதெல்லாம் யாரு இப்ப பண்ணுவா? அந்த டைம் பீரியட் கொஞ்ச நாள் கழிச்சு வெங்கடேஸ்வர் தூக்கலுக்கு முன்னாடி கும்பலே வந்து அவர் ஸ்பீட்ல போட்டுட்டு இருந்தாரு. அதுதான் சொல்றேன். கும்ப்ளே ஸ்பீடுக்கும் வெங்கடேஷ் பிரசாத்துக்கும் ஒரு 10 கிலோமீட்டர் everybody has their own ups and downs, but you can't degrade. இன்னைக்கு தான்டா ஷார்துல் தாக்கூர், பத்திலாம் பேசுனீங்கன்னா தப்பா இந்த ஷார்துல் தாக்கூர், அஜித் அகர்கர், அவங்க எல்லாம் வெங்கடேஷ் பிரசாத் கிட்ட எல்லாம் கம்பேர் பண்ண முடியாது. அந்த காலத்துல அதுதான் வெங்கடேஷ் பிரசாத். எக்கானமி 6 இருக்கும் அப்பயே ஓடியே இல்ல. ஆனா 2 விக்கெட் எடுத்துருவாரு. அது எப்படி? அது ஒரு ஃபுல் டாஸ். பவுலருக்கு என்னடா வேலை? விக்கெட் எடுக்கிறது தான்டா வேலை. இப்ப நான் எதுக்கு அந்த பாயிண்ட சொல்றேன்னா, வெங்கடேஷ் பிரசாத் இந்த மாதிரி பேட் கேம்ஸ் இருக்கும், டிராப் பண்ற மாதிரி வரும். ஹிந்துல எழுதி இருப்பாங்க ஆர்டிகல். இந்த மாதிரி வந்து வெங்கடேஷ் எழுதுனாங்க, சந்தில எழுதுனாங்கலாம் வேணாம். இந்துல வந்து அப்ப எழுதியிருப்பாங்க, இந்த மாதிரி வந்து வெங்கடேஷ் பிரசாத் வந்து டிராப் பண்ண போறாங்க, இன்னைக்கு செலக்ஷன் கமிட்டி கூடுது அப்படின்னு. அன்னைக்கு ஒரு மேட்ச் நடக்கும். அதுல வந்து பிரசாத் 3 விக்கெட் எடுத்துருவாரு. ஓடி வருவாரு இப்படி கைய தூக்கிட்டு. அதனால அந்த மாதிரி லபுஷன் வந்து டிராப் பண்ற நேரத்துல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. பட் இவென்ச்சுவலி அதுவும் ஒரு கால் எடுத்தாகணும். சரி, ஓகே. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான். ரொம்ப ஒரு ஹார்ட்லி ஃபாட், ரொம்ப எமோஷனல் கேம். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு லாங் வெயிட் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு. அந்த எல்லாருக்கும் தெரியும், அந்த மழை பெஞ்சு உழப்புனது 92ல, அந்த பழைய ரெயின் ரூலு. 99லலாம் அவங்க ஜெயிக்க வேண்டிய கப். அது ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் இந்த டோர்னமெண்ட்னா சவுத் ஆப்பிரிக்கா 99 வேர்ல்ட் கப்ல. ஆனா ஜெயிச்சது என்னமோ ஆஸ்திரேலியா. அதுல அந்த டொனால்டு ரன் அவுட் ஆகி காமெடி பண்ணுவாங்க, க்ளூஸ்னரும் டொனால்டும். இந்த மாதிரி பல வைத்தறிச்சல். டிவிலியர்ஸ் உட்காந்து இப்போ தேமி அழுதாரு 2015ல. அதனால 60 பால்ல 150 ரன் அடிச்சாரு அவரு. இந்த மாதிரி பல ஹார்ட் பிரேக்கு. சவுத் ஆப்பிரிக்கன் ஃபேன்ஸ்க்கு வாழ்த்துக்கள், சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வாழ்த்துக்கள். இதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. சந்தோஷமா ஹாப்பியா யாரையும் ஹார்ம் பண்ணாம, உங்களையும் ஹார்ம் பண்ணாம செலிப்ரேட் பண்ணுங்க. தே டிசர்வ், சவுத் ஆப்பிரிக்கா டிசர்வ் திஸ் ஃபுல் அப்ரிசியேஷன் அண்ட் அக்னாலஜ்மெண்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் தேர் ஃபேன்ஸு. இனிமேதான் நான் பீடாக ரெக்கார்டிங், அவர் டிஎன்பிஎல் கமெண்ட்ரியில் இருக்காருன்னு நினைக்கிறேன். முடிச்சுட்டு வந்து ரெக்கார்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காரு. அவரும் பயங்கர ஹைப்ல இருப்பாரு. பீடாக் வந்து சவுத் ஆப்பிரிக்கன் ட்ரெஸ்ஸிங் ரூம்லேயே வாழ்ந்தவர். அதனால் அவரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. அவருக்கும் வாழ்த்துக்கள். எல்லா ஃபேன்ஸுக்கும் வாழ்த்துக்கள். சவுத் ஆப்பிரிக்கா டீமுக்கும் வாழ்த்துக்கள். உங்களுடைய ஃபைனல் கமெண்ட்ஸும் சொல்லிருங்க. லாக்குல் அண்ட் முதலாளி. பீடாக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஸோ ஒரு எமோஷனல் ஜேர்னி தான் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு. 27 வருஷம் கழிச்சு இவ்வளவு ஹார்ட் பிரேக்ஸ்க்கு அப்புறம் ஒரு கப்பு ஜெயிக்கிறது. இது வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போக போக அந்த டீமுக்கு இட் குட் பி அன் இம்பெச்சுவஸ். இதுக்கப்புறம் ஒரு மொமெண்டம் கிடைக்கும். மற்ற டோர்னமெண்ட்ஸ்லயும் தே கம்பீட் ரியலி ஹார்ட் ஜெயிக்கிறதுக்கு. ஸோ இட் வில் மேக் இட் மோர் இன்ட்ரெஸ்டிங். ஆஸ்திரேலியா ஜெயிச்சு கொஞ்சம் போர் அடிச்சு போச்சு. சொல்ல போனா அது ஒரு உண்மைதான். அவங்க நோ டிஸ்கிரெடிட் டு ஆஸ்திரேலியா, பட் கொஞ்சம் போர் அடிச்சு போச்சு. ஸோ திஸ் வில் மேக் இட் மோர் இன்ட்ரெஸ்டிங். அடுத்த சைக்கிள் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நம்ம திருப்பி வந்து டெஸ்ட் சைக்கிள் பொறுத்த வரைக்கும் அடுத்து நம்ம ஃபேஸ் பண்ண போறது இந்தியா, இங்கிலாந்து. வில் டிஸ்கஸ் தட் அபவுட் இன் ஃபியூச்சர். ஸோ வில் ஃபைன் ஆஃப் திஸ் இஸ் யுவர் அட்வைஸ். பை.